Hi friends, உங்கள் சதீஷ் பேசுகிறேன். ஓல்ட் ட்ரெண்ட்ஸ் யூனிசெக்ஸ் Salon in Chindatripet. நான் 4 இயர்ஸாக வந்து ஹேர் கட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சலூன் இது. ட்ரிம்மர் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபிங்கர் ஹோல்டிங், சிசர் ஹோல்டிங், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முடிவிட்டும் தொழில் செய்யும் தோழந்தான் இல்லையே நமக்கெல்லாம் எது அழகு. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மீடியமில் அண்டர் கட் பண்ணுற மாதிரி, டாப் நாட் போடுற மாதிரி கேட்டிருக்காங்க. பேக்கில் வி ஷேப் வேணும். கிளிப்பரில் வந்துட்டு நம்ம 3 சைஸ் போட்டுக்கணும். எப்போவுமே கிளைண்ட்டோட காதை நம்ம கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஃபிங்கர்ஸை வச்சு. நீங்கள் டாப்பில் வரும்போது லைட்டாக ஸ்லோப் வச்சு நம்ம பாயிண்டடாக எடுத்து போயிட்டு அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னம்னா அந்த இடம் மட்டும் லைட்டாக பள்ளம் ஆகிடும். ஃபஸ்ட் லெவல் வந்து நம்ம 3 போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தா நம்பர் 1 போடுறோம். 1ல் 1.5 வச்சிங்க. அப்போ தான் அந்த கிராஜுவேஷன் கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம 1 வச்சு போட்டோம்னா கிராஜுவேஷன் சரியாக கிடைக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3க்கும் 1.5க்கும் அந்த மிஸ்மேட்ச் ஆகும். இப்போ இவங்க மீடியம் கிராஜுவலில் பாக்ஸ் கட் கேட்டிருந்தாங்க, டாப் நாட் போடுற மாதிரி. இப்போ நம்ம சைட் அண்ட் பேக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 2 சைடு லைன் கேட்டிருக்காங்க. 2 சைடு லைன் பண்ணிவிட்டு 4 ஹெட்டில் எக்ஸஸ் ஹேர் இருக்குது, அந்த எக்ஸஸ் ஹேரை ரிமூவ் பண்ணிவிட்டு டாப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எட்ஜஸ் மட்டும் ட்ரிம் பண்ண போகிறோம். பிளேடோட ஃப்ரண்ட் டிப் மட்டும் படுற மாதிரி பண்ணணும். பேக் டிப் படாத மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட் டிப் மட்டும் பண்ணணும். எப்போவுமே பிளேட் வந்துட்டு கிளைண்ட்டு பின்னாடி இருந்து யூஸ் பண்ணாமல் கிளைண்ட்டோட லெஃப்ட் சைட்லேருந்து யூஸ் பண்ணுங்கள். கிளைண்ட் என்ன தான் வி ஷேப் கேட்டிருந்தாலும் வி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக ஃபைன் வி ஷேப் கொடுக்காதீங்க. எந்த கிளைண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு அதை வந்துட்டு கிராஜுவலாக மேட்ச் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இவங்க ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க டாப் நாட் போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் டாப் நாட்டில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எட்ஜஸ் இருக்குது, ஸ்பிட்டன்ஸ் எட்ஜஸ் இருக்குது. இந்த ஸ்பிட்டன்ஸ் எட்ஜஸ் மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிங்கர்ஸோட உள்ளே இருக்கணும், இந்த பொசிஷனில் இருக்கணும். இதை பார்த்துங்க, சரிங்களா? கட் பண்ண போகிறோம் அப்படின்னா பொறுமையாக ரிலீஸ் பண்ணி இப்படி சிசர்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் வச்சிங்க. நீங்கள் எந்த பொசிஷனில் கட் பண்ணாலும் சரி 0 டிகிரி. நீங்கள் இப்படி கட் பண்ணாலும் 0 டிகிரி, இப்படி கட் பண்ணாலும் 0 டிகிரி, சரிங்களா? இப்படி வச்சிங்க. சிசர்ஸ் வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். தம் ஃபிங்கர் மட்டும்தான் மூவ் ஆகணும், சரிங்களா? 4th ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தம் ஃபிங்கர் மட்டும்தான் ஆகும் உங்களுக்கு. இந்த 4th ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸில் தான் இருக்கணும். இப்போ இப்படி இருக்கணும் உங்களுக்கு, இப்படி ஞாபகம் வச்சிங்க. இப்போது நம்ம எட்ஜஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். 2 செக்ஷனாக எடுத்துங்க கிளைண்ட்டோடது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் செக்ஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்கா பார்த்துங்க, கண்ணாடியில் ஸ்ட்ரைட்டாக இருக்கா பார்த்துங்க. பார்த்துட்டு மேக்ஸிமம் கிளைண்ட்டுக்கு வலிக்காத மாதிரி எவ்வளோ தூரம் புஷ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டிப்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இந்த டிப் மட்டும் எடுத்தாலே போதும் உங்களுக்கு. நல்லா பார்த்துங்க, தம் ஃபிங்கர் மட்டும்தான் மூவ் ஆகும். நிறைய பேர் ஃபோர்ஹெட் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதி மட்டும் அடிச்சிடுறீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஃபோர்ஹெட் கொஞ்சம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிங்க. அங்கங்கே ஒரு முடி விடாமல் பார்த்துங்க. ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டிருக்காரு. ரவுண்ட் நெக் டிஷர்ட் போடும்போது இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் இருக்கும்போது பார்க்குறதுக்கு ஆடாக தெரியும். அதனால் இந்த ஹேரை மட்டும் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோட நேம் ஜாகர். நான் இங்கே 4 இயர்ஸாக வந்து ஹேர் கட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சலூன் இது. சதீஷ் ப்ரோ வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பாரு. மற்ற கடையிலலாம் வந்து பேக் சைடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக வந்து கட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுறேன். சதீஷ் ப்ரோ வந்து சூப்பராக வெட்டிகிட்ருக்காரு. இந்த ஆம்பியன்ஸ் அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சதீஷ் ப்ரோ சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்குது. நான் வரும்போது பிளாங்காக வந்து நான் சதீஷ் ப்ரோ வந்து டாப் நாட் வந்து ட்ரை பண்ண சொன்னார். நான் சஜஷன் பண்ணார். சரி நானும் சரி பண்ணிடலாம், ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்குது, சரி டாப் நாட் போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டேன். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டாப் நாட் பிடிச்சிருக்கு. நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். நான் ஓல்ட் ட்ரெண்ட் ஸ்டைல் சிந்தாரிப்பேட்டில் இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேர் கட்டு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட்.